வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக். இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இன்டெகிரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட அடிப்படை விதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பேசிக் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 dx, எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். 0ன்ற ஒரு நம்பர் நம்ம இன்டகிரேட் பண்ணா நமக்கு எதுவும் கிடைக்காது, ஒரு கான்ஸ்டன்ட் எதுவும் ஒன்று கிடைக்காது. சீன் எடுத்துக்கோம் நம்ம, சரிங்களா? அடுத்தது இன்டெகிரல் கே டிஎக்ஸ். இன்டெகிரல் கே டிஎக்ஸ், கேனா ஏதோ ஒரு நம்பர் இருக்க போதீங்க, அது 1 2 இல்ல 19 2000 என்னன்னு தெரியாது. அது என்ன நம்பர் இருந்தாலும் சரிங்க, அந்த நம்பரை அப்படியே எழுதி அதோட என்ன பண்ணணும்னா எக்ஸ்ன்னு போட்டுட்டு பிளஸ் சின்னு போட்டுற வேண்டியதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இப்ப 10 டிஎக்ஸ் இருக்குங்க. இது வந்து 10ன்றது கேங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணலாம், 10 இன்டு எக்ஸ், 10 எக்ஸ் பிளஸ் சி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். எக்ஸ் பவர்ல எதனா வேல்யூ இருக்கணும், ஆனா என்ன மட்டும் இருக்கக்கூடாது, -1 இருக்கக்கூடாது. -1 இருந்ததுன்னா அதுக்கு வேற ஃபார்முலா வரும். -1 தவிர மற்றபடி என்ன இருந்தாலும் நம்ம என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். -1 மட்டும்தான், சரிங்களா? -2 -3 எது இருந்தாலும் நீங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்னன்னா நான் என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n+1 பிளஸ் சின்னு ஒரு கான்ஸ்டன்ட். சினா கான்ஸ்டன்ட், அது மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயரு டிஎக்ஸுங்க, என்னன்றது 2ங்க, n+1ங்களா, எக்ஸ் பவர் என்னன்றது 2, 2 + 1/2 + 1 + 3 சி. அப்போ 2 + 1 என்னங்க, 3/2 + 1 3 + சிங்க. இவ்வளவுதாங்க ஆன்சர். அடுத்தது பாருங்க, சரி நம்ம இப்ப என்ன சொன்னோம், n வந்து -1 இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதாவது என்னன்னா இன்டெகிரல் எக்ஸ் இன்வர்ஸ் டிஎக்ஸா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இதுக்கு வேற ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லைங்களா? எக்ஸ் இன்வர்ஸ்னா எதுவும் இல்லைங்க, 1/x தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் இன்வர்ஸ் சொல்லுவோம். அப்போ 1/x dxன்னு வந்தா நீங்க என்ன பண்ணணும், லாக் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுருணுங்க. அடுத்தது இன்டெகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். சைன் இன்டெகிரேட் பண்ணா -cos x பிளஸ் சிங்க. சைன்னா காசுங்க, காசுனா சைன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனை வந்து காசா மாத்தும் போது மைனஸ் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னும் போது சீக்கன் ஸ்கொயரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா tan x dxங்க, சரிங்களா? அடுத்தது கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். கொசிக்கன் ஸ்கொயரை நீங்க பண்ணீங்கன்னா -cot x பிளஸ் சி. சீக்கன் எக்ஸ் tan x dx பண்ணீங்கன்னா சீக்கன் எக்ஸ் பிளஸ் சி. உங்களுக்கு ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்கன் tan வந்து இங்க சீக்கன் இருக்காங்க, எழுதிக்கோங்க. கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கொசிக்கன், அப்ப இதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க, சரிங்களா? இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸுங்க. இ பவர் எக்ஸை பண்ணா உங்களுக்கு என்னதான் வரும், இ பவர் எக்ஸ் அங்க போடணும் பிளஸ் சி. இன்டகிரல் ஏ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ அப்படின்னு போடணும் பிளஸ் சிங்க. அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் 1/√(1 - x²) இருக்குங்களா? √(1 - x²)னா sin inverse of x plus dx எழுதணும். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² dx அப்படின்னா tan inverse of x plus c. ஸோ இது ஞாபகம் இருந்தாதான் நீங்க இப்போ வர சம்ஸை நம்ம போட முடியுங்க. இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பயிற்சியில இருக்கிற எக்ஸசைஸ்ல இருக்கிற ஒரு சம்மை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you.